பிரேஸ் தி லார்ட். இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் 14 கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் அதிகமாக பார்க்கின்ற, கேள்விப்படுகின்ற, படிக்கின்ற செய்திகள் நம்மை பயத்திற்குள்ளாக, கலக்கத்திற்குள்ளாக தள்ளுகிறது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் உயிர் பிழைப்பேனா, இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னால் மீண்டு வர முடியுமா, அல்லது இந்த பிரச்சனைகள் என்னை மூழ்கடித்து விடுமா போன்ற பல கேள்விகள் உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருக்கின்றதா? ஆனால் நமக்கு ஆறுதல் தருகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நம்மேல் எப்போதும் நினைவாயிருக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு என்பதுதான். நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரை அவர் அறிவார். உங்களுடைய மனதில் இருக்கிற ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளையும் அவர் அறிவார். அவர் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை சரியான விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்ய காத்திருக்கின்றார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறதில் உண்மையுள்ளவர். ஆம், இந்த வாக்கு தத்தங்களின் தேவன் உங்களை பார்த்துதான் அன்போடு சொல்கிறார், நான் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள், பின்னோக்கி செல்வதில்லை. வேதம் சொல்கிறது, தானியேலுக்கு எதிராக இருந்தவர்கள் தாங்கள் திட்டமிட்டபடியே தானியேலை பசியோடு இருந்த சிங்கங்களின் கெபியிலே போட வைத்தார்கள். இனி தானியேலின் ஜெப வாழ்க்கை அவ்வளவுதான். அவர் கட்டாயம் சிங்கங்களுக்கு இரையாகி மரித்து போவார் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர்களுடைய திட்டங்கள் தோல்வியடைந்து தானியேலை தேவன் அவர்களுக்கு முன்பாக உயர்த்தினார். சாத்தானின் பொல்லாத திட்டத்தின்படி யோபுவின் சரீரம் முழுவதும் கொப்பளங்களால் வாதிக்கப்பட்டவராக அவதிப்பட்டார். இந்த சூழ்நிலையிலே யோபு தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே பின்வாங்கி போய்விடுவார், மேலும் தன் வியாதியின் கொடூரத்தின் நிமித்தம் மரித்து போய்விடுவார் என்று அவருடைய நண்பர்கள் பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக அவர்களுடைய எண்ணங்கள் தோல்வி அடைந்தது மாத்திரமல்ல, யோபு தான் இழந்து போன சுகத்தையும் அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். யோசேப்பின் சொந்த சகோதரர்கள் தாங்கள் திட்டமிட்டதை போலவே யோசேப்பு அடிமையாக எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவருடைய சகோதரர்கள் இப்போது யோசேப்பிற்கு தேவன் கொடுத்ததாக சொன்ன தரிசனங்கள் அவ்வளவுதான், இனி அவைகள் நிறைவேற வாய்ப்பே இல்லை, அவரோடு அவைகளும் மறைந்து போகும் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது போல் நடக்கவில்லை. அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் யோசேப்பு எகிப்து தேசத்திலே மகிமையின் மேல் மகிமையடைந்ததை பார்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள், எதிராயிருக்கிற காரியங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அசைத்து பார்க்கிறதை எண்ணி சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகளில் அவர்கள் ஜெயத்தை பார்த்து கொண்டிருக்கிறதை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? தேவனை நம்பாத மனிதர்கள் முன்பாக நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தேவனுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாததை எண்ணி மனமுடைந்து போயிருக்கின்றீர்களா? வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் கட்டாயம் சூழ்நிலைகளை உங்களுக்காக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் சூழ்நிலைகளை, காரியங்களை உங்களுக்கு சாதகமாக அவர் மாற்றப் போகிறார். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற நோக்கங்கள் அவர் நிறைவேற்றுவார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார், என் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எப்படி மாறும் என்று ஏக்கத்தோடு, கவலைகளோடு, பாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நம்பினோரை ஒருபோதும் நீ கைவிடாத தேவன். நீ வாக்கு கொடுக்கிற தேவன் மாத்திரமில்லை, கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறதில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அவருக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா சூழ்ச்சிகள், தந்திரங்கள், மனிதர்களால் வந்த சூழ்ச்சிகள், பிசாசினால் வந்த சூழ்ச்சிகள், அல்லது இயற்கையின் மூலமாக அவர் எதிராக வந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகன்றி போவதாக. சமாதானத்தை, சந்தோஷத்தை, நல் சுகத்தை கட்டிடுங்க ராஜா. இழந்து போன நன்மைகளுக்கு ஈடாக
இரட்டத்தனையான பலன் வரும் என்று வார்த்தையின்படி நன்மையான நாட்களை அவர்கள் காணட்டும். மாத்திரமல்ல, நீ வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவன். யோசேப்பு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினீர். அதே போல அவருடைய வேலையை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவர் செய்கிற கையின் பிரயாசத்தை குறித்து நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை நீ நிறைவேற்றப் போகிறீர். மேலான பலனால் அவரை உள்ளத்தை நிறைக்கப் போகிறீர். ஆசீர்வதிங்க. சந்தோஷமான நாட்களை காண கிருபையாக ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். God bless you. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.